அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையிலான அமைதி ஒப்பந்தத்தை தொடர்ந்து உலக பொருளாதாரத்தின் உயிர்நாடியாக கருதப்படும் ஓர்முஸ் நீரிணையை மீண்டும் பாதுகாப்பான வர்த்தக பாதையாக மாற்றும் முயற்சிகள் வேகமெடுத்து உள்ளன. போர்க்காலத்தில் ஈரானால் கடலில் பதிக்கப்பட்டதாக கூறப்படும் கன்னிவெடிகளை அகற்றுவதற்காக ஜெர்மனி தனது கடற்படையை அனுப்ப தயாராகி வருகிறது. ஜெர்மனியின் ஃபுல்டா என்ற கன்னிவெடி அகற்றும் நவீன கப்பலும் மோசல் என்ற துணை கப்பலும் ஏற்கனவே சூயஸ் கால்வாயை கடந்து சுமார் 140 வீரர்களுடன் ஓர்முஸ் நீரிணையை நோக்கி பயணிக்க தொடங்கியுள்ளன. தற்போது ஜிபூட்டி துறைமுகம் நோக்கி செல்லும் இந்த கப்பல்கள் அங்கிருந்து அடுத்த கட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ள உள்ளன. கடல் கன்னிவெடிகளை அகற்றுவதில் ஜெர்மனி உலக நாடுகளுக்கே முன்னோடியாக திகழ்கிறது. உலக போர்களின் மிச்சங்களாக இன்றும் ஐரோப்பிய கடல் பகுதிகளில் புதைந்துள்ள லட்சக்கணக்கான வெடிக்காத குண்டுகளை அகற்றி வரும் நீண்டகால அனுபவம் அவர்களுக்கு உண்டு. ஓர்முஸ் நீரிணையில் பதிக்கப்பட்டுள்ள கன்னிவெடிகள் மிகவும் சிக்கலானவை. நீரின் மேற்பரப்பில் மிதப்பது, கடலின் அடிப்பகுதியில் புதைந்திருப்பது மற்றும் கப்பல்களின் காந்த சக்தி உணர்ந்து தானாகவே வெடிப்பது என பல வகைகளில் இவை ஆபத்தை விளைவிக்கக்கூடியவை. இவற்றை அகற்றுவதற்கு அதிநவீன தொழில்நுட்பங்களும் பலவார கால உழைப்பும் தேவைப்படும் என பாதுகாப்பு நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர். ஜெர்மனியின் கன்னிவெடி அகற்றும் கப்பல்கள் காந்த சக்தியை வெளிப்படுத்தாத விசேஷமான எஃகு மூலம் உருவாக்கப்பட்டவை என்பதால் கன்னிவெடிகளால் இவற்றை கண்டறிய முடியாது. மேலும் சீஹான் மற்றும் சிஃபாக்ஸ் போன்ற ட்ரோன்கள் மூலம் பெரிய கப்பல்களின் சிக்னல்களை உருவாக்கி கன்னிவெடிகளை திட்டமிட்டு வெடிக்க செய்யும் தொழில்நுட்பம் இவர்களிடம் உள்ளது. தொழில்நுட்பங்கள் கை கொடுக்காத பட்சத்தில் அனுபவம் வாய்ந்த டைவர்கள் நேரடியாக களமிறக்கப்படுவார்கள். இருப்பினும் இந்த ராணுவ நடவடிக்கை முழுமையாக தொடங்க ஜெர்மன் நாடாளுமன்றத்தின் அனுமதியும் ஈரான் மற்றும் ஓமன் போன்ற அண்டை நாடுகளின் அதிகாரப்பூர்வ சம்மதமும் அவசியம். பிரான்ஸ் அதிபர் மேக்ரான் தெரிவித்தபடி சுமார் 20 நாடுகள் இந்த தூய்மை பணியில் பங்களிக்க தயாராக உள்ளன. தற்போதைக்கு இந்த திட்டம் ஒரு சாத்தியமான முயற்சியாகவே பார்க்கப்படுகிறது. அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையே எட்டப்பட உள்ள இறுதி ஒப்பந்தத்தின் அடிப்படையில் மட்டுமே இந்த ராணுவ நடவடிக்கைகள் அடுத்த கட்டத்தை எட்டும். தற்போது செங்கடல் பகுதியில் கண்காணிப்பில் ஈடுபட்டுள்ள ஜெர்மனி கப்பல்கள் முறையான உத்தரவு வந்தவுடன் ஓர்முஸ் நீரிணையை நோக்கி விரைந்து செயல்பட தயாராக உள்ளன. உலக நாடுகளின் எரிசக்தி போக்குவரத்தை சீரமைக்க ஜெர்மனியின் இந்த ராஜதந்திர மற்றும் ராணுவ நகர்வுகள் ஒரு மிக முக்கியமான மைல்கல்லாக பார்க்கப்படுகின்றன.